தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் அப்படின்னு கூவுன இந்த திமுக கூட்டம் இப்ப அவங்க அமைச்சிருக்க கூட்டணியை பாத்தீங்கன்னா விசிகா கம்யூனிச இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து மிக தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு கொள்கை உடையவர்கள். அதே மாதிரி கூட்டணிக்குள்ள இப்ப புதுசா வந்த தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தீவிர இந்துத்துவ ஆதரவு சனாதன ஆதரவு கொள்கையே உடையவர்கள். ஆனா இப்ப அவங்களோட கொள்கை என்னங்கிறத இது வரைக்கும் அவங்க வெளிப்படையா சொல்லல. இதுல இருக்கிறதுலே ஹைலைட் என்னன்னா திமுகவோட கொள்கை என்னன்னா அவங்க வெளியில பேசுறது இந்துத்துவ எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்னு பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாஜகவுக்கு ரொம்ப இணக்கமான அவங்க கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு கள்ளத்தனமான கூட்டணியை வச்சிருக்கக்கூடிய இரட்டை நிலைப்பாடு கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. இப்ப இந்த 3 தரப்பினரை சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சுக்கிட்டு அவங்க கூட்டணியை மதச்சார்பற்ற கூட்டணியும் கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையில இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. சந்தர்ப்பவாத கூட்டணி, சுயநல கூட்டணி. அதுவும் குறிப்பா திமுக சுயநலவாத கூட்டணி. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் எல்லாம் வந்து திமுக வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அதோட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி தொண்டர்களுமே வந்து சிறப்பா தேர்தல் பணி செய்வாங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக கட்சிக்காரங்க வந்து பெரிய அளவுல தேர்தல் வேலையை செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நிலைமையே அதான். ஆனா இப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, இவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியில இந்த கட்சிக்காரங்கள்லாம் எப்படி களத்துல கட்சி தொண்டர்கள்லாம் ஒன்னா நின்று ஒருங்கிணைஞ்சு தேர்தல் வேலை செய்வாங்க? அதனால இவ்வளவு காலமும் கூட்டணியை வச்சே ஜெயிச்சுக்கிட்டு இருந்த திமுக இந்த தேர்தல்ல இந்த கூட்டணியை வச்சே படுதோல்வி அடைய போகுது.